பேரன்பு மிக்க கன்னிராசியாளர்களே, குரோதி வருடத்தில் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று கவலைப்படுகிறீர்களா? கவலை வேண்டாம். மே 1ஆம் தேதி வரை கன்னிராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து பலவிதமாக மனம், பணம், குணம் என்று அனைத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் 9ஆம் இடமான ரிஷபத்திற்கு பெயர்ச்சியாகிவிட்டார். பேரன்பு மிக்க முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களுக்கு வணக்கம். முதலில் காணொளி காண்பவர்கள் நண்பர்களாகுங்கள். உங்கள் நண்பர்களை எங்கள் நண்பர்களாக்குங்கள். உங்கள் நண்பர்களோடு பகிருங்கள், விரும்புங்கள், விமர்சனத்தை தெரிவியுங்கள். உத்தரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ஹஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை கொண்ட கன்னிராசியாளர்களே, இயற்கையிலேயே அமைதியை குணமாக கொண்ட நீங்கள் பேச்சு வன்மையினால் காரியத்தை சாதித்துக் கொள்பவர்கள்தான். ஆனாலும் கடந்த ஆண்டு முழுவதும் 8ஆம் இடத்திற்கு குரு உங்களை சற்றென்ன நிரம்பவே ஆட்டி படைத்திருக்கும். காரிய தடைகள், வம்புகள், வழக்குகள், வீண் பழிகள் ஆகியவற்றை சுமந்து எதிர்ப்புகளை, எதிரிகளை சந்தித்திருப்பீர்கள். ஆனால் அதற்கெல்லாம் முடிவு சொல்வது போல ரிஷபகுரு உங்களுக்கு ஏற்பட்ட தடைகளை தகர்த்து எறியப் போகிறார். உங்களை எதிர்த்தவர்களையெல்லாம் அடக்கி ஆளப்போகும் திறனை கொடுக்கப் போகிறார். எதிர்ப்புகளை விலக்கி உங்களை வலுவாக்கும் ரிஷபகுருவை நீங்கள் வழிபட்டு கொள்ளுங்கள். ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்ற மனக்குழப்பம் நீங்கி துணிச்சலான மனநிலையில் எந்த காரியத்தையும் முடிக்கும் திறனையும் முடிவெடுக்கும் திறனையும் குரு பகவான் தருவார் என்பதில் சிறிதளவு மையமில்லை. செல்வம், செல்வாக்கு, உயர் மதிப்பு, உற்றார் உறவினர்களிடமும் பழகிய நட்புகளின் மத்தியிலே கிடைத்து புதிய உற்சாகத்துடன் நீங்கள் வலம் வருவீர்கள். மிக முக்கியமான நபர்கள், அந்தஸ்து, பதவியில் இருப்போர்களின் புதிய அறிமுகம் கிடைக்கும் உங்களுக்கு. அதன் மூலம் வேலையில் உயர் பதவி கிடைக்கும். வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டு பயணம், அதன் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, தொலைதூரத்திலிருந்து வரும் மகிழ்வான செய்திகள் என்று உங்களை திக்குமுக்காடச் செய்யப் போகிறார் ரிஷபகுரு. இதுவரை கருத்து வேறுபாடுகளால் சண்டை, சச்சரவு, வழக்கு என்று போய்கொண்டிருந்த கணவன் மனைவி உறவுக்குள் கனிவு ஏற்படும். பிரிந்த கணவன் மனைவியர் ஒன்று சேர்ந்து மகிழ்வுடன் வாழ்வதற்கும் இந்த குரு பகவான் அருள் புரிவார். குழந்தை இல்லாதோருக்கு புத்திர பாக்கியத்தை அளிக்கப் போகிறார். குழந்தைகளால் நல் மகிழ்ச்சி மற்றும் உயர்கல்வி, அதன் மூலம் பாராட்டுக்கள் போன்றவற்றை நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை பலமும் ஸ்தான பலமும் கூடியிருப்பதால் மனதை சஞ்சலப்படுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் தூள் தூளாகி பயம் என்ற ஒன்றை நீங்கள் மறந்தே போவீர்கள். எதையும் துணிச்சலுடனும் வேகத்துடனும் செய்ய தயக்கம் காட்ட மாட்டீர்கள். உங்களுக்கு குலதெய்வ அருளும் கூடும். தந்தை வழியில் உள்ள சொத்து பத்து பிரச்சனைகள் தீர்ந்து வழக்குகளில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள். பங்காளிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும் அல்லது அவர்களோடு ஏற்பட்டு வரும் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பண வரவுகளும் பூர்வீக சொத்துக்களும் கிடைக்கும். சிலர் சொந்த ஊரில் இடம் வாங்கும் அமைப்பையும், சொந்த ஊரில் இடம் உள்ளவர்கள், மனை உள்ளவர்கள் அங்கு கட்டிடப் பணிகளை தொடங்கவும் வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்திருந்த போதெல்லாம் கை நழுவி போன தனவரவும் காரியங்களும் இப்போது எதிர்பாராமல் உங்களிடம் வந்து சேரும். பொன்னாபரணங்கள் வாங்குவதும் அணிந்து மகிழ்வதற்குமான சந்தர்ப்பங்களும் கூடி வரும். அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய நீண்ட நெடிய பயணங்கள், ஓய்வில்லாத அலைச்சல் ஆகியவற்றை, அப்படிப்பட்ட அலைச்சல்களை தவிர்க்க வேண்டியவற்றை தவிர்த்து கொள்வது அவசியம். சூட்டினால் ஏற்படும் கட்டி, கொப்புளங்கள், வயிற்று வலி, வாய்ப்புண் ஆகியவை அவ்வப்போது தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இளநீர், நுங்கு, வெந்தயம், மோர் போன்ற இயற்கை உணவுகள், பானங்களையும் பருகுவது உடல் நலத்தை சீராக்கும். அனாவசிய காரியங்களை ஆராயாமல் எடுத்து கொண்டு விட்டு அடுத்தவர்களை குறை சொல்வது, கோபப்படுவது, கெட்ட பெயர்களை சம்பாதித்து கொள்வது போன்றவற்றை செய்யாதீர்கள். வேகத்துடன் விவேகமாகவும் செயல்பட வேண்டிய நேரம் இது. தைரியத்தை கொடுக்கப் போகும் குரு பகவான், துணிச்சலுடன் செயல்பட வைக்கப் போகும் குரு பகவான் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகளை குறைத்து பெரிய முதலீடுகள் போட்டு மற்றவர்களை திகைப்படையச் செய்யப் போகிறார். தொல்லை கொடுத்து வந்த வேலையாட்களை மாற்றி அனுபவம் மிக்க, குணம் மிக்க நல்ல வேலையாட்களை பணியமர்த்தும் நேரமாக இந்த குரு பெயர்ச்சி கன்னிராசியாளர்களுக்கு இருக்கும்.
உடல்நலக் குறைவால் அல்லலுற்று வந்த கன்னிராசியாளர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் உடல்நலக் குறைவு நீங்கி வலம் வரும் நேரம் இது. இதுவரை காதுகளில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்திருந்தால் காது சம்பந்தமான உபத்திரவங்களிலிருந்து விடுபடுவீர்கள். மருத்துவ செலவுகள் குறையும். குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிப்பதும், இதுவரை வசதிகள் குறைந்த வீட்டில் வசித்து வந்தோரெல்லாம் நல்ல வசதியான வீட்டிற்கு மாறுவது, புதிய இல்லம் கட்டி புதிய இல்லத்திற்கு அடிக்கல் நாட்டி வாஸ்து பூஜை போடுவது, புதிதாக கட்டிய வீட்டில் குடியேறுவது, வீட்டிற்கு வண்ணம் தீட்டுவது போன்ற சுப நிகழ்வுகள் நடந்தே தீரும். குழந்தைகளுக்கு உயர்கல்வி, விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைத்து சேர்ப்பது, தடைப்பட்டு வந்த திருமணங்கள் நடப்பது, குழந்தைகள் இல்லாதோருக்கு குழந்தைகள் உருவாவது, கருவுற்றவர்களுக்கு சுகப்பிரசவமாவது போன்ற மிகச்சிறப்பான மகிழ்வு குடும்பத்தில் நிகழும் என்பது உறுதி. நெருக்கமான உறவினர்கள், நண்பர்கள் குடும்பத்தில் மகிழ்வான சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்தும் பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். கன்னிராசியாளர்களே, சகோதர வழிகளில் கேட்ட உதவிகள், சகோதர உறவுகள் பக்கபலமாய் நிற்பது, உறவுகள் இல்லம் தேடி வந்து உற்சாகம் அளிப்பது, புதிய வாகனங்கள் வாங்குவது, பால் பசுக்கள் பெருகுவது போன்ற அனைத்து விதமான மகிழ்ச்சியையும் கொடுக்கப் போகிறார் குரு பகவான். வியாபாரம் செய்பவர்கள் கடையை புதுப்பித்து அழகுபடுத்துவது, பழைய சரக்குகள் அனைத்தும் விற்று தீர்ப்பது, புதிய சரக்குகளை இறக்குமதி செய்வது, மின்சாதன பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வியாபாரம், டிராவல்ஸ், ரியல் எஸ்டேட், கட்டிடப் பணிக்கு தேவையான பொருட்களது வியாபாரம் செய்பவர்கள் எல்லா ஆதாயங்களையும் அடைவீர்கள். மிகுந்த ஆதாயம் அடைவீர்கள். அரசு பதவியில் இருப்போருக்கு உயர் பதவி நிச்சயம். பிற தொழில் பார்ப்பவருக்கு மேலதிகாரிகளின் உதவிகள், ஊதிய உயர்வு, சன்மானம் ஆகியவை கிடைக்கப்பெறும். உங்கள் திறமைகள் கண்டு வியந்து அதற்குண்டான அனைத்து பலன்களும் கிடைக்கும். கூடவே பணிபுரிபவர்களின் பொறாமை மற்றும் பொல்லா குணங்கள் மாறி அவர்களுடன் இணக்கம் ஏற்படும். உங்களை பற்றிய தவறான அபிப்பிராயமும் வதந்திகளும் ஒழியும். கண்ணேறுகளால் பாதிக்கப்பட்டிருந்த நிலை மாறி சிறப்பான நிலை அடைவீர்கள். கலைஞர்கள் நல்ல வாய்ப்பு பெறுவார்கள். இசை, நாடகம், நாட்டிய கலைகளில் ஈடுபடுத்தி கொண்டோர் நல்ல முன்னேற்றம் பெறுவர். பெரிய ஞானிகளுடன் சந்திப்பு நிகழ்ந்து அது உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். ஆடை ஆபரணங்களில் நாட்டம் உண்டாகும். அனாவசிய செலவுகளை குறைத்து கொண்டு ஆடம்பர பொருட்களில் தேவையானதை வாங்கி அதற்கு செலவழிப்பதை சரியாக கணக்கு பார்த்து செலவழிக்க வேண்டும். அசட்டு தைரியத்தால் ஆழந்தெரியாமல் காலை வைக்காமல் உறவுகளோடு, நட்புகளோடு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அனாவசியமான பேச்சுக்களையும் கோபங்களையும் தவிர்த்து கிடைக்கும் பதவிகளை, மதிப்புகளை தக்க வைத்து கொண்டு குடும்பத்தின் உறவினர் வருகையில் மகிழ்ந்து இளைய சகோதரர்களின் வெறுப்புக்கு ஆளாகாமல் அவர்களை எதிர்க்காமல் அனுசரித்து தந்தை வழி சொத்துக்களை, பூர்வீக சொத்துக்களை காப்பாற்றி ஏற்றம் பெறும் வழிகளை ஆராய்ந்து ஏமாற்றத்தை தவிர்த்து கன்னிராசியாளர்கள் முழு பயனையும் பெற வேண்டுமாய் வேண்டுகிறேன். குலதெய்வ வழிபாடு செய்வதோடு ஒரு முறை தஞ்சாவூருக்கு அருகில் 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தென்குடி திட்டை என்ற திருத்தலம் சந்திரகாந்த கல்லால் மேல்தளம் அமையப்பெற்று கருவறையில் நீர்த்தாரைகள் சொட்டும்படியாக அமைக்கப்பட்ட அந்த தென்குடி திட்டை என்ற திருத்தலத்திற்கு சென்று உலகநாயகி உடனுரை வசிஷ்டேஸ்வரரை தரிசித்து குருவின் தனி சந்நிதியில் வழிபட்டு எல்லா பலன்களும் பெற கன்னிராசியாளர்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் தீர நல்லதே நடக்க வேண்டும். முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களே, நீங்கள் நண்பர்களாகுங்கள். உங்கள் நண்பர்களை எங்கள் நண்பர்களாக்குங்கள். பகிருங்கள், விமர்சியுங்கள், விரும்புங்கள். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.